உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மா விதைகள் பயன்கள் நம்ம பார்க்கலாம். மா விதைகளை நம்ம தமிழ் மருத்துவத்திலையும் நம்ம முன்னோர்கள் தமிழர்களும் பாரம்பரியமாக நம்ம அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பல சீசனில் நிறைய இது வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மா விதை இதை நம்ம எடுத்து நீட்டாக கழுவி நம்ம நல்ல பழங்களை தேர்ந்தெடுத்து விதைகளை நம்ம கழுவி எடுத்து அந்த ஓடுகளை நீக்கிட்டு இந்த மாதிரி மா விதையை எடுத்து வச்சு நல்லா காய வச்சு நெய்யில் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நெய்யில் வறுக்காமையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நிறைய மெத்தடில் அதை பயன்படுத்தலாம். இப்போ முதல்ல நம்ம மருத்துவத்தில் நம்ம குடல் சார்ந்த நோய்களை தீர்க்கிறதுல அது ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது. குடலில் கீரி பூச்சிகளை இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் பூச்சி இருக்கிறப்ப இதை நம்ம மோரில் கலக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா பூச்சிகளை கீரி பூச்சிகளை கொன்று குடலை சுத்தம் பண்ணி நல்ல பாக்டீரியாக்களை உள்ளே வச்சுட்டு கெட்ட பாக்டீரியாக்களை இது அழிச்சிடும். அப்போ குடல் ஆரோக்கியமாகவும் குழந்தை ஆரோக்கியமாக வளர்றதுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இந்த முறையை குடல் பூச்சிகளை நீக்கிறதுக்காக அதை பயன்படுத்தலாம். குடலில் அல்சரை தீக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாம். இதை இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இது 50 கிராம் அப்படின்னா வெந்தயம் சோத்துக்கத்தாழை எடுத்து 2ஆக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வெந்தயத்தை உள்ளே போட்டு ஒரு நூலை வச்சு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரிரு நாளில் வெந்தயம் முளைப்பு ஏறி முளை கட்டியவுடன் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், காய வச்சு பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணி அதை நம்ம இது நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இது 50 கிராம் அது 50 கிராம் இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம சிலாசத்து பஸ்பம் அன்னபேதி செந்தூரம் இது 100 கிராம் அப்படின்னா அது ஒரு 10 கிராம்ன்ற அளவில் காம்பினேஷன் பண்ணி வைத்தியர்கள் அதை பயன்படுத்தலாம். நான் வைத்தியர் இல்லை, நார்மலாக பார்வையாளர்கள் தான் அப்படின்னா அதை நம்ம தனியாகவே அப்படியே சாப்பிட்லாம். அந்த பொடியை நாம் உணவுக்கு முன் மோரில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடலில் இருக்க அல்சர், குடல் புண், சிறுகுடல் புண், பெருங்குடல் புண், குடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இதெல்லாம் போக்கி குடல் புண்களை விரைவில் ஆற்றுறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஃபைல்ஸுக்கு இதை அருமையாக பயன்படுத்தலாம். நெய்யில் வறுத்து வச்ச அந்த பொடியை நாம் மோரில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைல்ஸ் ப்ளட் அதிகமாக பீடிங் ஆகிறது குணமாகும். குடலில் நல்லா சுத்தப்படுத்தி மூளைச்சூட்டை குறைக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாகவும் மலச்சிக்கல் அதிகமாகவும் இருக்கனால உங்களுக்கு ஃபைல்ஸ் ரத்தம் மூலமாக மாறும். அப்போ இருக்கிற அந்த வெளியில் உள்ளே நம்ம சாப்பிட்றப்ப குடல் புண்களை எப்படி ஆற்றுதோ அதே மாதிரி மலக்குடலில் இருக்க புண்களை ஆற்றி அந்த ரத்த போக்கு உடனே நிறுத்தும். இது துவர்ப்புத்தன்மை அதிகமாக கொண்ட ஒரு மாங்கொட்டை. அதனால் இதை நல்லா அந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம புளிக்குழம்பு வைக்கிறனாலும் இந்த பவுடர் வச்சுட்டு வெந்தய பவுடரையும் ரெண்டையும் கலந்து வச்சுட்டு புளிக்குழம்பு வைக்கிறனாலும் புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். நம்ம கூந்தல் தைலம் தயாரிக்கிறப்ப இந்த பொடியை நம்ம சேர்த்து காய்ச்சறப்ப இதை தனியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். 100 மில்லி நல்லெண்ணெய் அப்படின்னா அந்த நல்லெண்ணெயில் இந்த பவுடரை ஒரு 25 கிராம் உள்ளே கலந்து நம்ம டெய்லி வெயிலில் வச்சுட்டே வரணும். ஒரு 4-5 நாளைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரே ஒரு நாள் மட்டும் நைட்டாக ஹீட் பண்ணி எண்ணெய் சூடாகிற அளவுக்கு எடுத்து அப்படியே அதை எதுவும் இது பண்ணாமல் வடிகட்டாமல் அப்படியே வச்சு நம்ம தொடர்ந்து கூந்தலில் அப்ளை பண்ணுறப்ப முடி உதிர்வதை தடுக்கிறதுல ஒரு சிறந்த ஒரு ஹேர் ஆயில் அது பயன்படுது. முடி வலுவாகும், முடி கருப்பாகவும் ஆகும். இந்த மாவிதையின் பயன்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறையாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் மருத்துவத்தில் நிறையா பயன்படுத்துகிறாங்க. மாவிதை பருப்பை எடுத்து காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத மிளகு தக்காளி சாறு, திரிபலா கஷாயம் இதெல்லாம் நம்ம பாவனை பண்ணணும். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அந்த சாறுகளை ஊற்றி நல்லா பிணைஞ்சு அப்படியே நல்லா கிண்டி விட்டு வெயிலில் வச்சிடணும். இதுக்கு பேர் தான் பாவனைன்றது. இதே மாதிரி நம்ம ஒரு 7 டைம் நம்ம பண்ணி இதை பயன்படுத்துகிறப்ப மிக விரைவில் குடல் புண்களையும் குடலில் இருக்க கிருமிகளையும் அழித்து குடலை நல்லா பாதுகாக்கிறது. இதில் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது. இது யாரும் வீணாக வேஸ்ட் பண்ணாமல்
இந்த மாதிரி மருத்துவத்துக்கு நம்ம அழகாக பயன்படுத்தலாம். ஹேர் டை தயாரிக்கிறதுக்கும் இந்த பவுடரை பயன்படுத்தலாம். நம்ம ஹேர் டை தயாரிக்கிறப்ப அவுரி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, மூசாம்பரம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி வந்து ஹேர் டை கடுக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி ஹேர் டை தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாவிதை பருப்பும் கூட சேர்த்தோம்னா நல்லா கலர் வரும். நல்ல ஹேர் டை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். உதட்டில் வந்து லிப்டிக் போடுறதுக்கு பதிலாக இதை ஒரு வெண்ணெயில் கலந்து இதை நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வந்து மென்மையாகவும் உதடு வந்து அந்த ஈரத்தன்மை போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இது பயன்படுது. அழகாக பயன்படுத்தலாம். நல்ல முறையில் பயன்படுத்தலாம். பல்பொடி தயாரிக்கிறப்ப இந்த மாவிதை பவுடரை வந்து நம்ம 50 கிராம் கடுக்காய், 50 கிராம் மாவிதை பொடி, 10 கிராம் படிகாரம், மாசிக்காய் 5 கிராம், பச்சை கற்பூரம் 1 கிராம் இந்த ரேஷியோவில் நீங்கள் கலந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இதை வந்து பல் துளைக்கிட்டு வர்றப்ப பல் ஈறுகள் பலப்பட்டு பல் ஈறுகளில் வரக்கூடிய இரத்தப்போக்கு இதெல்லாம் குணமாகிறத நீங்கள் பார்க்கலாம். மிக சிறப்பாக பயன்படுகிறது. இந்த மாவிதையின் பயன்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய மருத்துவத்தில் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.